சுமார் 435 மில்லியன் டாலர்கள் ஒரு நாளைக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த ஈரானுக்கு. அதாவது இந்திய மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா 4000 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு ஈரானுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் ஆஃப் கமாண்ட் சொல்லுது. ஏன் இவ்வளவு வருவாய் இழப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய 10,000க்கும் மேற்பட்ட கடற்படையினர், மெரின் படையினர், விமானப்படையினர் மற்றும் 10க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் பல விமானங்களை தாங்கி ஹார்முஸ் ஜலசந்தியில் முற்றுகையிட்டிருக்கின்றனர். எப்போது வேண்டுமானாலும் போர் நிகழலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறனால இவ்வளவு வீரர்களும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எந்த ஒரு கப்பலும் வரக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முற்றுகை விட்டிருக்கின்றனர். முக்கியமாக அரேபிய வளைகுடா வழியாக ஈரானுக்கு வரும் கப்பல்களும், ஓமன் வழியாக ஈரானுடைய துறைமுகத்துக்கு வரும் கப்பல்களும் தடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஈரானுக்கு போக வேண்டிய கப்பல்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதனால் ஒரு நாளைக்கு 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான வருவாய் இழப்பு ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக சொல்லணும்னா, சைனாவுடைய ரிச்சஸ்ட் ஏரி அப்படின்னு சொல்லி 2 மில்லியன் பேரல் அளவுக்கு கச்சா எண்ணெயை ஏற்றி வந்த கப்பல் அமெரிக்காவினுடைய முற்றுகையினால், அமெரிக்காவினுடைய தாக்குதலின் பயத்தினால இந்த கப்பல் மறுபடியும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. ஈரானின் கார்க்கிலிருந்து சைனா செல்ல வேண்டிய இந்த கப்பல், அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல வேண்டிய இந்த கப்பலை மறுபடியும் திருப்பி அனுப்பியிருக்காங்க. திருப்பி அனுப்புனதுனால ஈரானில் உள்ள ஜஸ்க் துறைமுகத்தில் இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சைனாவின் அதிபர் எங்களுடைய கப்பல்களையோ எங்களுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய்களையோ அமெரிக்கா இடைமறித்தால் மிகப்பெரிய விளைவுகளை அமெரிக்கா சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி டைரக்டாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் நமது சீன அதிபர். சரி, ஓகே, இதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்கு? 4000 கோடி எங்களுக்கு ஒரு நாள் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சென்ட்ரல் ஆஃப் கமாண்ட் சொல்லியிருக்கு. இதுக்கு ஈரான் என்ன திரும்ப பதில் சொல்லியிருக்குன்னா, ஆமாம், இவ்வளவு இழப்புகளை நாங்கள் 12 வருடத்தில் சரி செஞ்சிருவோம், ஆனால் நீங்கள் சொல்லும் கோரிக்கைகளை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் திட்டவட்டமாக சொல்லிருச்சு. அமெரிக்காவினுடைய இந்த சதிக்கு வெகு விரைவில் அதற்கான பாடம் கற்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் நல்லெண்ணத்துக்கு நல்லெண்ணம் தான் நடக்கும், பகைமைக்கு பகைமை தான் நடக்கும் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு மிரட்டல் விடுத்திருக்காரு. ஈரானின் கடற்படை தளபதியான ஷாம் ஈரானி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு வேடிக்கையான விளையாட்டான மிரட்டல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர் சொன்னதை ரொம்ப வேடிக்கையாக சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்பை கிண்டல் அடித்தும் பேசியிருக்காரு. இவர்கள் அமெரிக்கா விடும் கோரிக்கைகளை, அமெரிக்கா விடும் மிரட்டலை இவர்கள் மிரட்டலாகவே எடுக்கிறதில்ல. எவ்வளவு இறப்புகள் ஏற்பட்டாலும் இழப்புகள் ஏற்பட்டாலும் அதற்கான தகுந்த தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள், ஈரானி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா பற்றிய அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி.